Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து like operator in SQL. So நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ல ஐடியும் நேமும் இருக்கு. So இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி நம்ம like operator எப்படி எல்லாம் வர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். Find the names of all employees starting with R. அதாவது நமக்கு வந்து என்ன அப்படினு சொன்னா Rல ஸ்டார்ட் ஆகுற நேம் எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அந்த query-யை எப்படி நம்ம எழுதுவோம்? Select asterisk from table name employee where name எந்த காலமில் வேறு எதில் வந்து நமக்கு Rல ஸ்டார்ட் ஆகணும் எந்த காலமில் ஸோ நேம்ங்கிற காலமில் வேர் நேம் லைக் R போட்டுட்டு நம்ம இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரில் ஸ்டார்ட் ஆகும். இந்த பர்சன்டேஜுக்கு மீனிங் வந்து ஆருக்கு அப்புறம் எதுனாலும் இருக்கலாம், எந்த ஆல்ஃபபெட்னாலும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ஆர் வரணும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு வந்து 4 rows செலக்டட். ஸோ எம்ப்ளாயி ரிலேஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம், நேம் பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ரவி வரணும், ராம் வரணும், ரகு வரணும், ரவீனா வரணும். ஸோ இந்த ரிலேஷனில் இருக்கிற ஃபோர் நேம்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ராம், ரவீனா, ரவி, ரகு நாலுமே டிஸ்ப்ளேயாக இருக்குது. இது நான் ஆரக்கிளில் தான் பண்ணியிருக்கேன், ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல்ல பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி queries நான் சொல்கிற queries எல்லாமே ஆரக்கிளில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் எஸ்கியூஎல் ப்ளஸ் வேறு இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லைட்டாக சின்டெக்ஸ் வேரி ஆகும், அவ்வளோதான். Find the names of all employees ending with N. இப்போ அதில் beginning with Rன்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு வந்து ending with N சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், இந்த பர்சன்டேஜுக்கு மீனிங் என்ன சொன்னேன்? Select asterisk from employee where name like percentage N. ஸோ percentage N. பர்சன்டேஜ் போட்டால் என்ன அர்த்தம்? அது கோட்ஸில் போடணும், சரியா? பர்சன்டேஜ் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இது சிங்கிள் கோட்ஸ். இப்போ நம்ம அந்த ஆரக்கிளில் போடும்போது இந்த மாதிரி வராது, இப்படி பர்சன்டேஜ் என், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் எனக்கு எது வேணாலும் இருக்கலாம், அதுதான் இந்த பர்சன்டேஜ் டினோட் பண்ணுது. ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்கணும், ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நவீன் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நமக்கு இப்போ அவுட்புட்டில் என்ன இருந்தது? அவுட்புட்டில் எண்டில் எண்டாகிற நேம் வந்து நவீன் மட்டும்தான். ஸோ நவீன் மட்டும் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு, சரியா? அடுத்தது ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் தட் கண்டெயின் இஇ. அதாவது எந்த ஃபஸ்ட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து இஇ சேர்ந்து வர்ற மாதிரி எங்கே இருக்கோ, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் கூட இஇயாக இருக்கலாம், இல்லை மிடில் லெட்டர் கூட இஇயாக இருக்கலாம், எண்டிங் லெட்டர் கூட இஇயாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிம்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செலக்ட் asterisk from employee where name like முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம் இஇ, அதுக்கப்புறம் பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் இஇ வருதோ அங்கே வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவீன், ரவீனா, ஸோ இந்த 2 நேம்ஸ் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்கு. இஇ எங்கே வருதோ அந்த அது வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்கு, சரியா? அடுத்தது ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் தட் கண்டெயின் ஏ இன் த செகண்ட் பிளேஸ். இங்கே தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து செகண்ட் லெட்டர் ஏவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு லெட்டர் தட் கண்டெயின் ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் தட் கண்டெயின் ஏ இன் த செகண்ட் பிளேஸ். ஸோ ஏ வந்து செகண்ட் லெட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா செலக்ட் asterisk ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் லைக் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ்னால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் ஏ கொடுத்துட்டு பின்னாடி என்ன வேணாலும் இருக்கும்னு சொல்ல போகிறோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஏ வந்து செகண்ட் லெட்டருங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்கோர் போடணும். அண்டர்ஸ்கோர் போட்டு ஏ போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால்
நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்து ஏ. ஓகேவா, அண்டர்ஸ்கோர் செகண்ட் லெட்டர் வந்து ஏ. ஸோ அண்டர்ஸ்கோர் இங்கே வந்து போட்டால் அண்டர்ஸ்கோரில் எது வேணாலும் இருக்கலாம், இங்கே என்ன வேணாலும் வரலாம் ஃபஸ்ட் லெட்டர். ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் லெட்டர் வந்து ஏ தான் வரணும். ஸோ ஏ பர்சன்டேஜ். ஸோ இதுதான் வந்து இதோட சின்டெக்ஸ். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் which contain A in the second place. ஸோ ராம், ரவீனா, ரவி, ரகு, நவீன். ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களோ அங்கே வந்து நம்ம வந்து அந்த லெட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து அண்டர்ஸ்கோர், முன்னாடி வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்கோர். எத்தனாவது அது ஃபிஃப்த் லெட்டர்னால் ஃபிஃப்த் லெட்டர் ஏ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ்க்கு நம்ம அண்டர்ஸ்கோர் போட்டு அப்புறம் ஏ போட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் போடணும். இப்போது find the names of all employees that contain A in the second place and the name should contain 5 characters. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து செகண்ட் லெட்டர் ஏ வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்கோர் போட்டு செகண்ட் லெட்டர் ஏ சொல்லிட்டேன். செகண்ட் பிளேஸ் அண்ட் த நேம் ஷுட் கண்டெயின் 5 கேரக்டர்ஸ். ஸோ மேக்ஸிமம் அதோட லென்த்தே வந்து எனக்கு வந்து 5 கேரக்டர் நேம், எந்த நேம் வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 1 2 இது 3 4 5. ஸோ இங்கே 3மே அண்டர்ஸ்கோர் போட்டு அங்கே வந்து நமக்கு வந்து கோட்ஸில் போட்டுரும். சரியா? ஸோ இது அப்படி தான். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம அண்டர்ஸ்கோர் போடும்போது வந்து நமக்கு ஆரக்கிளில் போடும்போது வந்து கேப் விட்டு வராது. அது வந்து நம்ம கேப் விட்டு போட்டாலும் அது கண்டினியூஸாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன இன்ஷூர் பண்ணிக்கணுன்னா 5 அண்டர்ஸ்கோர்ஸ் இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஸோ இப்போது இந்த ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டு இதுதான் எம்ப்ளாயி ஒர்க் ஷீட்டு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் நேம் மாற்றுறதுனால திருப்பி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்திருக்க சாம்பிள் டேபிள் வந்து இது ராம், ரகு, சமுத்ரா, சாம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், 5 கேரக்டர்ஸ் மட்டும் எந்த நேம் வந்து 5 கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கோ, அதுவும் செகண்ட் லெட்டர் ஏ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து ரகு மட்டும் வரணும். ஏன்னா ரகுவில் தான் எனக்கு வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் பண்ணியிருக்கேன் இதை செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி, இது எம்ப்ளாயி நேம் நீங்கள் கொடுத்ததுனால காலம் நேம் லைக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 கேரக்டர்ஸு சென்ட் கோட்ஸு அண்டர்ஸ்கோர் ஏ செகண்ட் லெட்டர் ஏ. அப்புறம் எனக்கு 3 4 5 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரே டேஷ் போட்ட மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்ட மாதிரி இருக்கும். ஒரே அண்டர்ஸ்கோர் கிடையாது. நான் நெக்ஸ்ட்டு 3 அண்டர்ஸ்கோர் தனித்தனியாக போட்டிருக்கேன். பட் எனக்கு டிஸ்பிளே ஆகும்போது இப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரகுன்னு அவுட்புட் வந்துருச்சு. சரியா? அப்புறம் இங்கே வந்து ஏன் இங்கே நான் செமிகோலன் போடலைன்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே நான் ஏன் செமிகோலன் போடலை அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து லைவ் SQL ஆரக்கிள் லைவ் வெர்ஷனு, டெவலப்பர் SQLனு சொல்லுவாங்க இதை. ஸோ ஆரக்கிள் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெவலப்பர் வெர்ஷனில் வந்து நமக்கு செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? ஆரக்கிள் டெவலப்பர் வெர்ஷனில் நமக்கு செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ண வேண்டாம். அதனால தான் நான் செமிகோலன் போடலை. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைக் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து காட்ஸ் ரூல்ஸ் நான் என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணும்போது நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் டேட்டா பேஸை டிசைன் பண்ணணும். ஸோ அது என்னென்ன ரூல்ஸுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.